காலையில் போய் வஞ்சர மீன் வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ இதை வந்து வெட்டி நம்ம எப்பயும் போல் மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு அப்படி பேக் பண்ணி மண்ணுக்குள்ளே வந்து பட்டை கருவாடுக்கு பாட வைக்க போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். எப்பயும் வந்து நம்ம வந்து அலசுனா அந்த மோட்டரை போட்டு அந்த தண்ணியில் தான் அலசுவோம். இப்போ வந்து நம்ம கடல் தண்ணியில் அலச போகிறோம். கடல் தண்ணியில் அலசி நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். வாங்க போவோம். நல்லா வந்து பிள்ளைய குளிக்க ஊற்றியாச்சு. மஞ்சள் உப்புன்னு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம வேலையை. போதுமான அளவு உப்பு. இது நம்மனா இப்படி பொறுமையாக நின்றுட்டோமா, அப்படி வேலையை முடிச்சோமா ஏதோ நம்ம அப்படியே வந்து ஒரு வேலையை உருப்படையாக செய்ய விட மாட்டான். அவசரப்படுத்திட்டே சொல்லக்கூடாது. அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்மனா பொறுமையாக செஞ்சுக்கிட்டு சூப்பராக இது பண்ணிட்டு இப்போ பாருங்கள். இன்னொன்று, நான் வைக்கிற கருவாடை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அவன் வைக்கிறது தர்த்தனியை முடிச்சவன். அவன் ஒழுங்காகவே வைக்க அவன் அவசரப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாங்க ஒன்று. அவன் மேலே எனக்கு கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக வன்மம். ஓகே, இப்போ வந்து அவனை மாதிரி நம்ம வந்து மஞ்சத்தூள் போடக்கூடாது. மஞ்சத்தூள் தான் முதல்ல. இப்போ மஞ்சத்தூள் போடாமல் என்னங்க இந்த தூளாக போடுவாங்க, தனியாக தூள், மிளகாத்தூள். முதல்ல உப்பை போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் கூட போட்டுக்குவோம். ஏன்னா நமக்கு வந்து கருவாடோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். கருவாடே நமக்கு முக்கியம். அதனால் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அதோட சருமத்தை நம்ம பேணி காக்கணும். மஞ்சப்பொடி போட்டால் வெள்ளையாயிரும்ல? மஞ்சப்பொடி போட்டால் வெள்ளையாகாது, மஞ்சளாக தான். நீங்களே சொல்லுங்கள், மஞ்சப்பொடி போட்டால் வெள்ளையாகுமா மஞ்சள் ஆகுமா? கமெண்ட் பண்ணுங்கள். அவன் இப்படி தான் கேட்குறேன். நம்மளை நிம்மதியாக வைக்க பாருங்க. தீபக்கு இல்லைன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து இன்னொருத்தர் இருக்கான், கிடா கிடா பாண்டின்னு. அவன் சன்லைட் இறங்குதான். என்னப்பா செஞ்சிடலாமா? செஞ்சுட்டா போச்சு. ஓகே, தரமான பட்டை கருவாடு, ஆட்டோகாரன் சீ ஃபுட். மம்பட்டி எடுத்துக்கலாம், நல்ல இடத்த பார்த்துக்கலாம். அதாவது இதுவரையில் இல்லாத ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லாரும் வந்து மண்ணுக்குள்ளே வச்சு இது பண்ணி பார்த்துருப்பீங்க, கடற்கரை ஓரம் வச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கடலுக்குள்ளே மண்ணை தோண்டி வைக்க போகிறேன். எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இன்னைக்கு இங்கே தாண்டா வைக்கிறோம். என்னடா தண்ணியா வருது? எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர். அதனால நம்ம வந்து எப்பயும் போல நம்ம கடல் ஓரத்திலே வச்சுக்கிடுவோம். தோண்டியாச்சு. இதுக்கு மேலே தோண்டினோம்னா தண்ணி வந்துடும். இதெல்லாம் தோண்டி இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து கருவாடை உள்ளாக்க பத்திரமா இறக்கி வச்சு அப்படியே மூட போகிறோம். மூடிடலாமா? மூடி விட்டோம். அன்னைக்கு வச்ச தனியாக வந்து வச்ச மத்தியில் சிங்கிளா அந்த வஞ்சரத்தை எடுக்க போகிறோம் நம்ம. இப்போ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கான அடையாளம் தான் இது. இதை நம்ம எடுத்து போட்டுட்டு நம்ம பொருளை எடுக்க போகிறோம், நம்ம புதையலை எடுக்க போகிறோம். பொருள் நமக்கு தட்டுப்பட்டுருச்சு. ப்ரோ பொருளை காட்டுங்க லைட்டா. பையன் எங்கே இருக்கான்னு இதா இருக்கான், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொருளை எடுக்க போகிறோம். புதையல் கிடைத்து விட்டது. புதையல் கிடச்சிருச்சு. 7 நாள் உள்ளே கறந்துருக்காங்க. இருந்தனால இந்த சாக்கை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், பழசாயிட்டாக. வாங்க போய் இப்போ இதை பிரித்து
இதை கட் பண்ணி பேக் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. ஸோ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. பயங்கரமாக செட் ஆகிட்டாப்புல. இப்போ நம்ம வந்து இதை வந்து மீனாக வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடாக எடுக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி பேக் பண்ண போகிறோம். வாங்க. இதில் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு இதுக்குன்னே அடித்தது. இங்கே பாரு எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்படியே பீஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த உப்பு இருக்குது பாருங்கள், இந்த இப்படிலாம் அப்படியே லைட்டாக தட்டி விட்டுக்குறோம். கட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி தந்துடுவோம். இன்னொன்று வந்து நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா வந்து இதை வந்து ஒரு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்ச உப்பும் இதாகட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த பார்த்தீங்களா சிவந்த கன்னிகள், சிவந்த கன்னிகளின் இதயத்தை திருடும் கருவாடு. அந்த மாதிரி எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஐஸில் வைக்காத மீன், அதை தான் நம்ம வந்து கருவாடாக மாற்றி வச்சுருக்கோம். ஐஸில் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயிட்டாக இருக்கும். இந்த ரெட் கலரில் இந்த ரெட்டிஸாகவே இருக்காது. பீஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பீஸ் போட்ட எல்லாத்தையுமே பேக் பண்ண போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் மீன், சீலா, வஞ்சரம் கருவாடு. நம்மள்ட்ட வந்து பட்டறை கருவாடுன்னு மட்டும் இல்லைங்க, நம்மள்ட்ட வந்து உலர் கருவாடுகள், பட்டறை கருவாடுகள், மேலும் இதர கருவாடுகள்னு எல்லாமே இருக்குது. நகரை, நெத்திலி, பால் நெத்திலி, துண்டு திருக்கை, துண்டு கருவாடு, இப்படி வந்து ஏகப்பட்ட கருவாடுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோகாரன் சீ ஃபுட்டில் கிடைக்கிது. நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோகாரன் சீ ஃபுட்டில் கீழே 2 நம்பர் கொடுத்துருப்போம். அதை கால் பண்ணி இல்லைனா வந்து அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறலாம். இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, டோட்டல் இந்தியாவுக்குமே டெலிவரி பண்ணுறோம். அதனால் நீங்கள் இப்போயே உங்களுக்கு பிடிச்ச கருவாடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு புடி ஒரு கடி. வீடியோ முடிஞ்சு.